ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் நண்பு தோழி விஜயா. அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா? ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை ரொம்ப வேண்டுற ஒருத்தவங்க கடவுள்கிட்ட விரதம்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் விரதம் இருக்கிறாங்க. ஒரு 3 நாளாவது 4 நாளாவது 1 வாரம் 10 வாரம் ஆகுது விரதம் இருந்தாங்களே ஒழிய ஒரு சாப்பாடு எதுவுமே சாப்பிடலை. தண்ணி மட்டும்தான் குடிக்கிறாங்க. அவர் விரதத்தில் மயங்கின அந்த தெய்வமே முன்னாடி வந்து நின்றுச்சு. என்னப்பா உனக்கு வேணும், என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு தாரேன். இத்தனை நாளாக நீ வந்து இவ்வளோ பயபக்தியாக என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறியே, உனக்கு என்ன வேணால் சொல்லு, நான் தாரேன் அப்படின்னு அந்த கடவுள் கேட்குறாரு. அதுக்கு அந்த பக்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படிங்கிறாரு. என்ன வரம்ப்பா, நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு வரத்தை கொடுத்துட்டு நான் மொழி பிதுங்கி நின்ன கதையெல்லாம் இருக்குது, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியணும், அதுக்காக ஒரு வரத்தை கொடுங்கன்னு சொல்லலாம். நீங்கள் யோசிக்கலாம், இது நிறைய படத்தில் வந்துருச்சுன்னு. இது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கானவும் ஒரு குட்டி கதையாக தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்போ அந்த தெய்வமும் சரி இது தானடா உனக்கு வேணும், எடுத்துக்கோ. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத நீ வந்து காதில் உனக்கு உழுவணும், அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதானே அப்படிங்கிறாரு. ஆமாம், அதான் எனக்கு வேணும். சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா இருக்காங்க. என்னப்பா ஒரு 10 நாளாக வீட்டுக்கே வரல, கோயிலே இருக்கிறியே, ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் ஒரு விஷயத்தைக்காண்டி கோயிலே இருந்தேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ பசங்க உருப்புடுற காரியமாக பண்ணுறான், இவன் என்னடானா கோயில்லையே கிடக்குறான், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், எப்போ தான் உருப்புடுவானோ தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் அதை வாய் வழியாக அவங்க சொல்லலை. ஏன்னா தன்னோட பையன் கஷ்டப்படுவான்னு நினச்சி அதை மனசில் மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன், சரி நம்ம அம்மா வந்து வாய் வழியாக அதை சொல்லலை, மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்போ இது வரைக்கும் என்னை மனசுக்குள்ளே எவ்வளோ திட்டியிருப்பாங்க, அப்போ நான் என்ன உதவாக்கறையா அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிறான். அதை மனசில் தான் நினைக்கிறான், வெளியில் சொல்லலை அவங்க அம்மாக்கிட்ட. சரிம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அப்பா வராங்க. வந்துட்டு, என்னப்பா தம்பி 10 நாளாக வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்க, ஏன் வரல, சாப்பிடவே இல்லையாம்ல அப்படின்னு. ஆமாப்பா, நான் ஒரு வேலையாக வெளில போயிருந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அட பொழுகுனி பயில, நீ கோயிலில் இருந்ததுதான்டா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கடுத்து அந்த அப்பா வந்து அங்கே நின்று யோசிக்கலை, அவர் பாட்டா வெளில போயிட்டார். நம்ம அப்பா இப்படி சொல்கிறாரே, இதை நம்ம வெளியிலேயே சொல்லியிருக்கலாமே. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம அம்மா அப்படி நினைக்கிறாங்க, நம்ம அப்பா அப்படி நினைக்கிறாங்க, நம்ம அண்ணனும் அக்காவும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க அண்ணன் கேட்குறாங்க, உனக்கு அறிவு இல்லையாடா, 10 நாளாக எங்கே தான் போவ, வீட்டுக்கு ஒழுங்காக வரமாட்டியா, என்ன தான் பண்ணுற அப்படின்னு வாயில் கேட்குறாரு. ஆனால் மனசளவில் நினைக்கிறாரு, உன்னை பார்க்காம இருந்தாலே போதும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தம்பி வெறுத்துறான். சரி என்னடா அண்ணனும் இப்படி நினைக்கிறானேன்னு நினச்சிட்டு எதுவுமே சொல்லலை, பதில் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போகிறான். அவங்க அக்காவுக்கு வந்து டைலரிங் மிஷினில் தையல் தைச்சிக்கிட்டு இருக்கா. 10 நாளாக ஆளே காணாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறா, வெளியில் சொல்லலை. ஏம்மா இங்கே நின்னா அவள் இன்னும் தான் நினைப்பா, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமில் படுக்கிறேன். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதியே இல்லை. அவங்க அம்மா சாப்பிட வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சாப்பிட போனவன் அங்கே நம்ம அம்மா ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடை கூட ஒழுங்காக சாப்பிட முடியலை. திங்காமலேயும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகிறான். மனசுக்குள்ள அவங்க அம்மா நினைக்கிறாங்க, இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் அவன் இருந்தோம்னா மண்டை வெடிச்சிடும்டா சாமி அப்படின்னு கோயிலுக்கு ஓடுறான். ஓடி போய், கடவுளே சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி வரமாட்டியா, மறுபடியும் கூட ஒரு 10 நாள் நான் சாப்பிடாம கிடக்குறேன், என் கண்ணு முன்னாடி வாவேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கடவுள் வருது. உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, 10 நாளாக சாப்பிடாம இருந்தேன், கேட்டால் வரத்தை கேட்டேன், சரின்னு நான் கொடுத்தேன், இப்போ திருப்பி வந்து என்னை கூப்பிட்றியே, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே உன் பொழப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு, இல்லை எங்கள் குடும்பத்தில் யாருமே என் மேலே பாசமாக இல்லை, நான் வந்து இந்த மாதிரி வரத்தை வாங்கிட்டு நம்ம அவங்க என்ன நினைக்கிறதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் தான் நான் கேட்டேன், ஆனால் வந்து இப்படி நடக்கும்னு நினைக்கல அப்படின்னு. எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாரு. ஆமாம், எங்கள் அப்பா அந்த மாதிரி சொன்னாங்க, எங்கள் அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க, எங்கள் அக்கா அந்த மாதிரி சொன்னாங்க, எங்கள் அண்ணன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்லார். அதுக்கு கடவுள், டே முட்டாள் பயலே, லூசு பயலே, கிறுக்கு பயலே, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத நீ முழுசாகவே கேட்கலடா, இதுதான்டா நீ வாழ்க்கையில் முன்னாடியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்த தப்பு, இப்போ நான் உனக்கு அதை படமாகவே காட்டுறேன், நீ பாடுறா அப்படின்ட்டு அவர் நடந்ததை காட்டுறாரு. அவங்க அம்மா
அவங்க அம்மா வந்து மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, 10 நாளாக எங்கடா போன சாமி, நீ முன்னாடியே இங்கே வந்திருக்கலாம்ல. இந்த 10 நாளாக நான் சாப்பிடாம ஒன்றையே நினச்சிட்டு தான்டா இருந்தேன். கோயில் எந்தெந்த கோயிலாக போய் ஏறி இறங்குறதுன்னு நினச்சிருக்காங்க. அந்த நினச்ச பகுதியை மட்டும் அவன் நின்று கேட்காம போயிட்டான். அடுத்து அவங்க அப்பா என்ன நினச்சிருக்காருன்னா, இந்த 10 நாளாக புள்ள சாப்பிடாம இப்படி இளைச்சி போச்சு, இன்றைக்காவது நம்ம கறி வாங்கிட்டு வந்து போடணும்னு சொல்லி கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அவங்க அண்ணன், உன் முகத்தை 10 நாளாக பார்க்காம இருந்த, இனியும் பார்க்காம இருந்திருக்கலாம், அப்படி போய் இளைச்சி போயிருக்கடா, இந்த 10 நாளாக வராத நீ இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. அவங்க அக்கா 10 நாளாச்சு, இப்போ தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சு போல், ஏன்டா இப்படி, ஏன் தான் இவன் இப்படி இருக்கிறானோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போது அவன் இன்னும் நிதானமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத ஃபுல்லாக கூட கேட்கல, பாதி கேட்ட அவன் நினச்சிக்கிறான். இதனால தான் அவன் நினைக்கிறது கூட அடுத்தவங்களுக்கு கேட்காத மாதிரி கடவுள் வச்சுட்டான் போல். நம்ம நேராக பேசுகிறதே பாதி கேட்டு பாதி கேட்காம இருக்கிறோமே, மனசில் நினைக்கிறதும் அப்படி தானே இருப்போம். அதனால தாங்க அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத யோசித்து உங்களோட நிம்மதி எல்லாத்தையும் இழந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி இருக்க தோணுதோ அப்படி இருங்க. நல்லவங்களாக இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அடுத்தவங்கள பற்றி அதிகம் சிந்திக்காதீங்க. இந்த கதையில் உங்களோட கருத்து எதுவும் இருந்தால் பதிவு பண்ணுங்கள். நான் நிறைய இடத்துல பிழை பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.